இன்றைக்கி 18ஆம் தேதி வியாழக்கிழமை 11:30 மணிக்கு செல்லூர் காவல் நிலையத்தில் சின்னசாமி பேச்சியம்மாவும் ஜெயப்பாண்டி சுந்தரக்கனியவும் விசாரணை பண்ணாங்க. அவர் கருணாநிதின்னு சொன்னார். விசாரணை பண்ணும்போது விசாரணை பண்ணி முடித்தாங்க. அதில் என்னுடைய கருத்து அனைத்து கருத்தும் அதில் பதிவாகிருக்குது. 40 வருஷம் நான் ஒரு வீடு வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் எனக்கு முன்னேற்பாடாக எனக்கு தகவல் கொடுத்து ஜெயப்பாண்டி இந்த வீடு என்னுடையது, இந்த வீட்டை நான் இன்னொருவருக்கு அடமானமோ விற்கவோ போகிறேன் என்று சின்னசாமி பேச்சியம்மா எனக்கு முன்னெச்சரிக்கை சொல்லாமல் நான் மதுரை சிறையில் இருக்கும்போது இந்த இது நடந்தது. கருணாநிதி இன்ஸ்பெக்டர் கேட்டார், நீ எதுக்கு சிறைக்காக போன, உனக்கு ஆதார கார்டு இருக்கான்னு கேட்டார். எனக்கு ஆதார கார்டு சைபர் கிரைம் போலீஸுக்கிட்ட இருக்குது. அந்த ஆதார கார்டுக்கு ஓடிபி வரும்ல, அந்த செல்ஃபோனும் மதுரை சைபர் கிரைம் கிட்ட இருக்குது. என்னுடைய ஐஃபோன் இது டச்சிங் செல்லும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி தருமபுரியில் ஒரு செல்லு இருக்குது சைபர் கிரைமில். என்னுடைய செல்லுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமல் போர்ஜரி பண்ணதுனால தான் இன்றைக்கி நீதிபதியிலேருந்து எல்லாத்தையும் செருப்பை கழுத்தை அடித்து வீடியோ போட்டிருக்கிறேன். வாய்தாவுக்கும் போய்கிட்டு இருக்கிறேன். இவிஎம்ஸு நேரடி ஒளிபரப்ப வேணும்ன்றக்காண்டி. அதனால் இந்த நம்பரை போட்டு இன்றைக்கி எதுக்காக இதில் தெரியப்படுத்துகிறேன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை அன்று கருணாநிதி விசாரித்தார். அந்த புட்டேஜ் அப்படியே இருக்கணும். அந்த புட்டேஜ் நான் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் அப்படின்ட்டு நான் நிரூபித்து விட்டு, இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் 100 ஓட்டு போட வேண்டும், கண் ரேகை வைத்து கை ரேகை வைத்து. ஆனால் அந்த 200 ஓட்டில் 150 ஓட்டு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை வெற்றி பெற வைக்க இருக்கிறேன். நேரடி ஒளிபரப்பில் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கலுக்கு இந்தியா விஞ்ஞானிகளும் உலக விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல தயாராக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஆகையால் என்னுடையது இது பொது காரியம். இப்போ இது இவிஎம் மிஷின் பொது காரியம். இது என்னுடைய சொந்த பிரச்சனை, என்னுடைய வீட்டு பிரச்சனையாக கொடுத்துருந்தேன். கருணாநிதி இன்ஸ்பெக்டர் விசாரித்தார். இதில் சிஎம்முக்கு அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி கமிஷனருக்கு ஒன்று அனுப்பினேன், செல்லூர் காவல் நிலையத்துக்கு ஒன்று அனுப்பினேன். இதை அடிப்படையில் கருணாநிதி அவர் இந்த இதை விசாரித்தார். இதை விசாரிக்கும்போது, சரிங்க சார், அந்த சின்னசாமி பேச்சியம்மா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கள்ல, அது செராக்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அப்போ அது எப்படி விசாரணை ஆகும்? நான் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ஜெயப்பாண்டியுடைய கண்ட்ரோலில் 13 வருஷமும் 7 வருஷமும் ஒத்திகை இருந்தவர்களை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி அந்த பணம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அப்போ சுந்தேன் கூப்பிட்டு போயிருந்தேன். சுந்தேன் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் மாத்திரை வாங்குறதுக்காண்டி அப்படின்னு சொன்னதுனால கூப்பிட்டு வரல. அந்த வீடியோலாம் இவருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன். அந்த வீடியோலாம் இவருடைய செல்லுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த விசாரணையில் விஜய் முதலமைச்சர் சொன்னது போல் எந்த ஒரு உண்மையான கேள்வி இல்லை. ஏமா 45 வருஷம் ஒருத்தன் வச்சுருக்கான்னா அவனுக்கு தகவல் கொடுக்கணும். அவனை வச்சு பேசி அவன் மேலே ஒரு ரிப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு தானே நீ வேறு ஒரு ஆளுக்கு ஒத்தி கொடுக்க வேண்டும் என்று பேசவில்லை கருணாநிதி இன்ஸ்பெக்டர் அவர்கள். ஏன்னா நான் எஸ்பி அஸ்ராக்காரெல்லாம் பார்த்துட்டேன். எஸ்பி அஸ்ராக்கார் மிகப்பெரிய ஒரு போர்ஜரியை தான் விஜய்
செலெக்ஷன் பண்ணியிருக்காப்புல. ஆனால் விஜய் ஆட்சியில் கம்ப்யூட்டரில் நேரடியாக பார்வையில் பார்க்குறாரு, எல்லாதும் கவனமாக கேட்குறாரு என்று சொன்னாங்க. அப்போ அடுத்தவர்கள் சொல்ல நம்ம கேட்பதை காட்டிலும் நாம் 45 வருஷம் வைத்திருந்தோம், அந்த வீட்டை பற்றி ஒரு புகார் கொடுப்போம். அதன் அடிப்படையில் இவங்க எந்த அடிப்படையில் விசாரணை பண்ணி நியாயம் கூறுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இன்று வியாழக்கிழமை அன்று இந்த வாசகத்தின் அடிப்படையில் புகார் கொடுத்துருந்தேன். அந்த புகாரை உனக்கு ஆதார் கார்டு இருக்காண்டாரு. அப்போ ஆதார் கார்டு சைபர் கிலோமீட்டர் இருக்குது சார். ஆதார் கார்டுக்கு வந்து ஓடிபி எடுப்போம் இல்லையா, ஓடிபி வரக்கூடிய அந்த செல்ஃபோனையும் சைபர் கிலோமீட்டர் இருக்குது. நான் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியுமென்று நிரூபித்து விட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விட்டு, அதை நிரூபித்து காமிச்சிட்டு, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியுமென்று நிரூபித்து காமிச்சிட்டு என்னுடைய செல்லுகளை நான் வாங்கிக்கிறேன். என்னுடைய ஒப்புதல் என்னென்னா, சிறையில் இருக்கும்போது என்னுடைய செல்லும் கொடுக்க வேண்டும், எனக்கு உரிய கேஸை போட வேண்டும். முதல் சாட்சியாக மதுரை கலெக்டர் ஐஎஸ் அதிகாரி சங்கீதாவை சாட்சியாக ஏற்ற வேண்டும். நான் சிறைக்குள்ளே இருந்து நான் கேஸ் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு உண்மையான வழக்கு பதிவு செய்யாமல் என்னுடைய வழக்கின் அடிப்படையில் என்னுடைய யூடியூப்பை லாக் பண்ணாமல் இந்த மாதிரி ஜெயபாண்டி செய்திருக்கிறான். அதற்காக நாங்கள் கைது பண்ணுற மட்டும் பத்திரிகை செய்தியிலே டிவி செய்தியிலே எதுவுமே வெளியிடாமல் என்னுடைய யூடியூப்பை லாக் பண்ணி வைத்து விட்டு 13 மாதம் சிறையில் வச்சாங்க. 13 மாதமும் எதுக்காக சிறையில் இருந்தேன்னா, எனக்கு உண்மையான வழக்கு போடுங்க. மதுரை கலெக்டரை அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ பதிவு பண்ணி யூடியூப்பில் பதிவு பண்ணியிருந்தேன். அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க. இல்லை நான் ரயில் மறியல் பண்ணேன், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த பேனரில் என்ன எழுதப்பட்டது அந்த அடிப்படையில் கைது செய்யுங்க. மதுரை கலெக்டருக்கு இரவும் பகலும் நான் வந்து ஃபோன் பண்ணுறேன். லீவு போட்டு அஹிம்சாபுரம் 7வது தெருவில் இருக்கும்போது இரவும் பகலும் ஒரு மதுரை கலெக்டருக்கு ஆபாசமான வீடியோவை போட்டு எல்லாருக்கும் பத்திரிகையில் போட்டிருக்கு, அரசியல்வாதிக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஃபோனை எடுக்கவே இல்லை. ஆனால் இந்த போலீஸுக்காரரை பாராட்டலாம். ஏன் ஜெயபாண்டி என்னை அசிங்கமாக போட்ட, அந்த வீடியோவை நீ அழி என்று என் வீட்டுக்கு வந்து சொன்னார். இல்லை சார், நான் அழிக்க முடியாது, இது வந்து வழக்கு தொடுங்க. இந்த யூடியூப் ஆதாரத்தை அடிப்படையில் ஒவ்வொரு வீடியோவும் குற்றமுடி நிரூபிக்கப்பட்டால் நேரடி ஒளிபரப்பில் நான் கேட்குற கேள்விக்கு அதுக்கு சரியான பதில் சொல்லி இது தவறுன்னு நிரூபிக்கப்படக்கூடிய வழக்கறிஞருக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் 1 லட்ச ரூபா நான் தருகிறேன். இந்த வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்துகிறேன். நான் போடக்கூடியது எஸ்பி அஸ்ராக்காரரை செருப்பாலையும் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இவர் வந்து என்னங்க நீங்கள் ஏன் பிரதமர் அடிச்சிருக்கீங்க, ஏன் முதலமைச்சர் அடிச்சிருக்கீங்க, ஏன் அரசியல்வாதிகள் அடிச்சிருக்கீங்க, இப்படி இந்த கேள்வியெலாம் கேட்கல. என்னையே இந்த மாதிரி அடித்து வீடியோ போட்டீங்கன்னு கேட்டார். அவருடைய சுயமரியாதைக்கு ஜெயபாண்டியனுடைய பாராட்டு. நான் இப்போ நான் லெட்ரு கொடுத்துற போது அதை விசாரிச்சுருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். அது வயசு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் என்கிட்ட எப்போ தொடர்பு பண்ணீங்க அத்தனை வாய்ஸுகளும் அதிலே பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் தவறாக வீடியோ பதிவு பண்ணியிருந்தால் ஒவ்வொரு வீடியோவுக்கும் 1 லட்ச ரூபா நான் கொடுக்க தயார் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு தான் வந்திருந்தார். அப்புறம் போயிட்டார். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.